அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி 23 முதல் மார்ச் 8 வரை. தொடர்புக்கு 7338824242. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு, குடிசை வாழ் மக்களுக்கு, தினக்கூலி வேலை செய்யும் மக்களுக்கு, வாழ்விடமே இல்லாத மக்களுக்கு, சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக விண்ணப்பம் கொடுத்து வருகின்றோம். கலெக்டர் சமீரான் அவர்கள் இருந்தபோது 2022 அவர் ஒரு ஆர்டர் போட்டு நாங்கள் கொடுத்த விண்ணப்பங்கள் மீது விசாரணை செய்து தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு விசாரணை அறிக்கை கொடுத்திருக்கின்றார். அந்த விசாரணை அறிக்கை 2022, 2023, இப்ப 2024 நடக்குது. நடையா நடந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை திங்கட்கிழமை நான் பார்க்காத நாளே கிடையாது, உங்களுக்கு தெரியும். அதே போன்று அதிகாரிகளை, தனி வட்டாட்சியர், மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரி, அதே போன்று வடக்கு வட்டாட்சியர், தெற்கு வட்டாட்சியர், பேரூர் வட்டாட்சியர், மதுக்கரை வட்டாட்சியர், சூலூர் வட்டாட்சியர், அன்னூர் வட்டாட்சியர், மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் என்று அனைவரிடமே நடையா நடந்து கோரிக்கை வைத்தாலும் செவி சாய்ப்பதில்லை. இலவச வீட்டுமனை பட்டாக்கள், விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவதிலே முறைகேடு நடக்கிறது. லஞ்சம் பெற்றுக்கொண்டு இடைத்தரகர்கள் மூலமாக யாருக்கு அவர்கள் சொல்கின்றார்களோ அவர்களுக்கே கொடுக்கப்படுகிறது. நாங்கள் இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்து குறிப்பிட்டு நாங்கள் சொல்கின்றோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்று இவ்வளவு நாள் தாமதித்து, இவ்வளவு நாள் மனம், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமையா இருந்தோம், வேற வழியே இல்லை. இந்த அதிகாரிகள் ரொம்ப மெத்தன போக்கோடு நடந்துகிறார்கள். ரகசியமாக பட்டா கொடுப்பது ஏன்? எனக்கு கொடுத்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 15 கடிதங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 15 கடிதத்துல உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு மூப்பின் அடிப்படையிலே சீனியாரிட்டி படி உங்களுக்கு பட்டா வழங்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கொடுக்கிற பட்டாக்கள் அத்தனை சீனியாரிட்டி பின்பற்றவே இல்லை. லஞ்சம் கேட்டது யாரு? எந்த அதிகாரி? எல்லா அதிகாரம் அங்க பட்டா யாரு கொடுக்குறாங்களோ மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போற அத்தனை பேருமே ஆதிராவிட நலத்துறை மாவட்ட அலுவலகத்துல எல்லாம் நடக்குது. என்ன எவ்வளவு அவங்க 50,000 1 லட்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி தினக்கூலிக்கு வீட்டு வேலைக்கு போகக்கூடியவங்க, அன்றாட கட்சியா இருக்கக்கூடியவங்க எப்படி கொடுப்பாங்க? குறிச்சியில பட்டா கேட்டு அதற்கு எழுத்து மூலம் பதிலும் வந்தது. அந்த நிலத்தை கிணறுவீடு மக்களுக்கு அந்த நிலத்தை வகைப்பாடு மாற்றி கொடுக்கிறோம்னு சொல்லி 3 வருஷமாச்சு, இன்னும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப யாரிடம் இருந்து அவர்கள் கையூட்டு வாங்கிட்டு தாமதிக்கின்றார்கள்? எனவேதான் நான் அறிவித்திருந்தேன், இந்த போராட்டம் 15 நாளைக்கு முன்னாடியே நடத்துவதாக இருந்தது. ஆனால் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதின் காரணமாக நான் நிறுத்தி வைத்தேன். ஆனால் அதற்கு பிறகு எந்த விதமான பதிலும் இல்லை. எனவேதான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறோம். எனவே மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரியை வன்மையாக கண்டிக்கிறோம். லஞ்சம் வாங்குறது தொடர்பாக புகார் கொடுத்திருக்கீங்க? எல்லாம் கொடுத்திருக்கோம், எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தூங்குகிறாரு, அவர்கிட்ட ஒரு செயல்பாடுமே இல்லைங்கிறதா என்னுடைய கணிப்பு. அவர் என்ன செய்கிறாரு, ஏது செய்யறாருங்கிறது தெரிய மாட்டேங்குது. டிஆர்ஓ மேடம் போய் பார்த்தோம்னா அந்த அம்மா எங்களை பார்க்கறதே ரொம்ப சங்கடமா நினைக்குது. நாங்க போய் பார்த்தோம்னா எழுந்திருச்சு வெளில வந்துருது, அவசர வேலை எழுந்திருச்சு வந்துருது, உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் பாக்குறது இல்லை. எனவே ஏழை எளிய மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, குடிசை இல்லாத சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு உடனடியாக பட்டாக்கள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நான் கோமணத்தை கட்டி திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்துகிறேன். இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு